பாரதி ராஜாவின் 16 வயதினிலே படத்தில் வில்லனாக நடித்த தனக்கு வசன உச்சரிப்பும் உடல் மொழியையும் கற்றுக் கொடுத்தது கே பாக்யராஜ் தான் என்பதை அண்மையில் நடந்த விழா ஒன்றில் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். நான் சிகப்பு மனிதன் படத்தில் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்து ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றவர் கே பாக்யராஜ். அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் இடம்பெற்ற ஓரங்க நாடகத்தில் கிருஷ்ணதேவராயராக நடித்த ரஜினியுடன் தெனாலிராமனாக தோன்றி ரசிகர்களின் கைத்தட்டல்களை பெற்றவர் பாக்யராஜ். 1995ஆம் ஆண்டு செவாலிய விருது பெற்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு தமிழ்நாடு அரசு நடத்திய பாராட்டு விழாவில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா தாமதமாக வந்ததால் ஆவேசமான ரஜினிகாந்த் விமர்சித்து பேசியதாக கூறப்படுகிறது. விழா முடிந்து வெளியே வந்த ரஜினிகாந்தை அதிமுக தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டு தாக்க முயன்ற நிலையில் அங்கு வந்த பாக்யராஜ் அவர்களை விலக்கிவிட்டு வேடிக்கை பார்த்த போலீசாரை எச்சரித்து ரஜினியை பத்திரமாக போலீஸ் ஜீப்பிலேயே ஏற்றி வீட்டுக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை அண்மையில் நடந்த பாராட்டு விழாவில் விவரித்த ரஜினிகாந்த் பாக்யராஜின் உதவியை என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன் என்று தெரிவித்தார். அந்த நட்பின் தொடர்ச்சியாக தான் நடிக்கும் படங்களின் கதைகள் குறித்து கே பாக்யராஜிடம் கலந்து பேசி அவரது ஆலோசனைகளை பெறுவது ரஜினிகாந்தின் வழக்கம் என்று கூறப்படுகிறது. படையப்பா படத்தின் கதையை கேட்டு படம் சில்வர் ஜூப்ளி என்றதையும், பாபா படத்தின் கதையை கேட்டு ஆன்மீகம் அதிகமாக இருக்கும், அனைவருக்கும் பிடிக்குமா என்ற சந்தேகம் உள்ளது என்றும் பாக்யராஜ் துல்லியமாக தெரிவித்ததாக ரஜினிகாந்த் பாராட்டினார். அவரது 50 ஆண்டு திரையுலக சாதனையை பாராட்டி அன்பின் வெளிப்பாடாக தங்கச்சங்கிலி ஒன்றை பாக்யராஜுக்கு அணிவித்து ரஜினி பாராட்டியது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.